Hi, hello, வணக்கம். This is Jenny John with always the God's love story. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேற்று ஆண்ட்ரூவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்போஸ்தலர். ஸோ அப்போ அவருடைய அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான அதிசயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 அதிசயம் இன்றளவும் உலக அளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவர் இந்த அப்போஸ்தலர் கிட்டத்தட்ட 1500 வருடங்களாக இந்த அதிசயங்களை மக்களுக்கு இன்றளவும் புனிதராக இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவருடைய மிராக்கல் நேற்று பார்த்தோம் இல்லையா, அதாவது அவர் இருக்கக்கூடிய மாகாணம் பார்த்தீங்க அப்படின்னா அச்சேயா மாகாணம், பட்ராஸ் அப்படிங்கிற ஒரு நகரம். ஸோ இன்றளவு பார்த்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீஸ் தலைநகர், அதாவது அந்த ரஷ்ய பகுதி அங்கே இருக்கக்கூடிய நகர். ஸோ அந்த நகரத்திற்கு பாதுகாவலர் யார், ப்ரொடெக்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அந்திரியா. ஸோ அவருடைய நகரத்துக்கு இவர் தான் பாதுகாவலர், ப்ரொடெக்டர். அந்த நகரத்தில் என்ன நடந்தாலும் அதற்கான பொறுப்பு முழுக்க யாரை சேரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அப்போஸ்தலர், அதாவது இயேசுவின் சீடரான அந்திரேயா, ஆண்ட்ரோவை தான் சார். ஸோ அப்போ அந்த மக்களுக்கு அவர் எப்படி ப்ரொடெக்ட் கொடுக்குறாரு, எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அந்த மக்களை அந்த நகரத்தில் வாழ வைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தொடர்ந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த பட்ரஸ் மாகாணத்தில் எண்ணெய் வளங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த மக்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கினார். அது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முதலாக கோவில் கட்டுறாங்க. ஆண்ட்ரூக்குனே ஒரு கோயில் கட்டுறாங்க. அது எங்கே கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1800வது வருஷம். ஸோ 1898 ஒரு மாலுமி, அதாவது நேவல் மிராக்கல், அதாவது கப்பலில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். ஸோ அந்த கப்பலுடைய கேப்டன் அவருக்காக ஒரு கோவில் கட்டுறாரு. பார்த்தீங்க அப்படின்னா எந்த நகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெட்சஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணம். மாகாணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாநிலத்தில் ஸ்பெட்சஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இந்த மாலுமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதாவது கப்பலுடைய கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ரூவுக்காக முதலாக ஒரு சர்ச்சை கட்டுறாரு. அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேண்டுதலுக்காக ஒரு சின்ன வெள்ளி கப்பலை கொண்டு வந்து அந்த கோயிலுடைய வாசலில் தொங்க விட்டுருப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் தொங்க விட்டார், எதுக்காக அந்த வெள்ளிக்கப்பலை செய்து கொண்டு வந்து சர்ச்சில் வச்சாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கப்பலுடைய கேப்டன் அவங்க ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறாங்க கப்பலில். ஸோ அப்படி பயணம் செய்யும்போது அவங்கள அறியாமலேயே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு காற்று அலை வருது, இடி மின்னல் புயல் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக வருது. ஸோ அந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் கப்பலுடைய மாலுமி சொல்லிட்டாரு, ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்வேர்டு மட்டும் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாலுமிகள் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன கேப்டனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்னமோ பேசிகிட்டு இருக்காரே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறது ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கப்பலுக்குள்ளார மர்மரிங் மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் கப்பல் மூழ்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பயந்துட்டார். சுற்றி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ரூட் தெரியலை, எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியலை, இருட்டாகுது. மிகப்பெரிய ஒரு அலை, பூகம்பம் அலை அடிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ நம்ம உயிர் இருக்காது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் அந்த அளவுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய அதாவது சாக்கு மாதிரி ஒரு உடையை எடுத்து மேலே போத்தி கொண்டு அவர் இடத்துல ஒரு ரொம்ப பிரைட்டாக ஒருத்தர் காட்சி தரார் அந்த கேப்டனுக்கு. யாருன்னு பார்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அப்போஸ்தலரான ஆண்ட்ரூ. அந்த கப்பலுக்குள்ளார அவருக்கு ஒரு காட்சி தரார். அவர் எப்படி இருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சாக்கு மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு அதில் உடை உடுத்தி கொண்டு ரொம்ப பளிச்சுன்னு ஒருத்தர் காட்சி தரதை பார்த்துட்டு அவர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. அப்போ அவர் கேட்ட இவர் பார்த்துட்டு எங்களை காப்பாற்றுறோம், நாங்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வேண்டுதலை வைக்கிறார். உடனே அந்த அப்போஸ்தலரான சீடர், இயேசுவின் சீடர் ஆண்ட்ரோ என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. ஸோ அதை அப்படியே சர்ச்சில் அந்த கேப்டன் அவருடைய அனுபவங்களாக, எக்ஸ்பீரியன்ஸாக அந்த கோயிலில் குருக்களை பார்த்தோன்னு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் என்னுடைய ஷிப்பில், எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, அது யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்தா அதனுடைய உருவம் அப்படியே அந்த சர்ச்சில் ஆண்ட்ரூவாக இருக்கார்.
இவரை தான் நான் பார்த்தேன்னு அந்த கேப்டன் வந்து கோயிலுடைய குருக்கள்கிட்ட சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த கப்பலுடைய இது தாங்க முடியல, அந்த புயல் காற்று. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து எங்கே இருக்கோனே தெரியல, சுற்றி இருட்டு, எந்த உருவத்தில் கப்பல் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருமே பயந்து உயிர் இருக்குமா இல்லையா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப முடங்கி போய் உட்காந்துட்டோம். குழந்தைகளுமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்போ கடல் தத்தளிக்குது, கப்பல் மிதக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த பார்ப்போமா, எங்களுக்கு கண்ணு வெளிச்சம் தெரியுமா, எங்கேயாவது ஒரு இடம் புலப்படுமா அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது எங்களுடைய கப்பல் கரெக்டாக உங்களுடைய கோயில் ஆலயத்தை நோக்கி வந்தது. ஸோ அந்த ஆலயத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு உயிர் கிடைத்ததாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ இப்போ எங்களுடைய நகரத்திற்கு நாங்கள் இது எல்லாத்தையும் சரி செய்துட்டு இந்த 2 நாள் அந்த ஆலயத்திலே அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பலை சரி செய்துட்டு அந்த வானிலை அந்த காலநிலையெல்லாம் மாறினதற்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து புறப்பட்டு அவங்களுடைய பகுதிக்கு தீவுக்கு சென்றதாக வரலாறு இருக்குது. ஸோ அதனுடைய ஞாபகார்த்தமாக அப்பா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களை காப்பாற்றிய இந்த ஜீசஸ்க்கு, அதாவது இயேசுவினுடைய சீடருக்கு நான் வந்து ஒரு வெள்ளி கப்பலையே இங்கே பரிசாக நான் கொடுக்குறேன் இந்த ஆலயத்துக்கு அப்படின்னு அவர் வேண்டுதலை நிறைவேற்றின தருணம் தான் அந்த ஸ்பெட்சஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோவுடைய ஆலயம். ஸோ முதலாக ஆண்ட்ரோவுக்கு ஆலயம் அங்கே அமைக்கப்பட்டது, அந்திரியாவுக்கு. ஸோ அவர் செய்த அதிசயம் இந்த ஒரு மிகப்பெரிய புயலில் அந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் காப்பாற்றிய ஒரு அதிசயம் இந்த அப்போஸ்தலர் அந்திரியாவையே சாரும். ஸோ அடுத்த அதிசயம் இன்னொன்று இருக்குது, நிலநடுக்கம். ஸோ அந்த நிலநடுக்கத்திலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறாரு, அவருடைய இறுதினால அந்த நகரத்தை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நகர ஸ்பெட்சஸ் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் இன்றளவும் அந்திரியாவுக்கு இருக்குது. ஸோ அங்கே போய் யார் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணாலும் அதற்கான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னொரு அதிசயம் மிராக்களோட அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.